ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த ரேஷன் கார்டுடைய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்கான ரிசல்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். அனைவருமே ரிசல்ட்டுக்காக தான் இது வரைக்கும் ஒரு 6-7 மாத காலங்களாக வெயிட் பண்ணி ஒரு வழியாக நம்மளுக்கு வந்து இது வரைக்குமே ஒரு 22 மாவட்டங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்டாங்க இல்லையா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அதிரடியாக நேற்று தருமபுரி மாவட்டத்துக்கும் திருச்சிராப்பள்ளி மாவட்டம், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்துக்கும் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அப்டேட் வந்து ஆகியிருக்கு. பார்த்தீங்கன்னா அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு அடுக்கடுக்காக நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டே வந்து இருக்காங்க இல்லையா? நேற்றும் ஒரு 2 மாவட்டத்துக்கு அப்டேட் ஆகிடுச்சு. அதைத் தொடர்ந்து இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 மாவட்டங்களுக்கு ரிசல்ட் அப்டேட் கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி டிஆர் ஆஃபீஸ் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்தே ஜியோ உத்தரவு வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கால் பண்ணியும் கேட்குறாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு சில பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மாவட்டத்தில் வந்து ரிசல்ட்டு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கட்டாயம் அவங்க சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து தொடர்ந்து அப்டேட் கொடுத்துட்டு வந்து இருக்காங்க இல்லையா? தருமபுரி மாவட்டத்துக்கெல்லாம் வந்து ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் கட்டாயம் ரிசல்ட் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் டிஆர் ஆஃபீஸ் மூலமாக இன்றும் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணி கேட்டதுக்கு இந்த மதுரை, சேலம், கரூர் இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் ரிசல்ட் அப்டேட் ஆக்கலாம் அப்படின்ற மாதிரி அஃபீஷியலாகவே தகவல் வெளியாகி வருது. பார்த்தீங்கன்னா ரேஷன் கடை தேர்வாளர்களுக்கு அடுத்தடுத்தாக நம்மளுக்கு வந்து அப்டேட் கொடுக்க போகிறாங்க. இது வரைக்கும் ஒரு 21 மாவட்டங்களுக்கு ரிசல்ட்டு ஒரு வழியாக நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இனிமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 17 மாவட்டங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டை வந்து அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க. பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் இன்னும் ஒரு 5-6 மாவட்டங்களுக்கு இன்றைக்கி சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் வந்து வெளியாக போகுது அப்படின்ற மாதிரி அஃபீஷியலாகவே தகவல் வெளியாக இருக்குது. அனைவருக்குமே வந்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தகவலாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. இருந்தாலுமே இந்த ரேஷன் கார்டுடைய வேலையில் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் வந்து இருக்குது. இதில் வந்து நம்ம வந்து செலக்ட் ஆகிட்டோம், அடுத்த ப்ராசஸிங் வந்து என்ன, என்னென்ன ப்ராசஸிங்லாம் வந்து நடக்க போகுது, எப்படி நடத்த போகிறாங்க, என்னென்ன ஸ்கில் டெஸ்ட்டுங்கெல்லாம் வந்து இருக்க போகுது, இது மாதிரிலாம் நிறைய எதிர்ப்புகள்லாம் வந்து இருக்கு இல்லையா? ஏன் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு எக்ஸாம் கிடையாது, ஒன்லி வந்து பார்த்திங்கன்னா நேர்முக தேர்வு மூலமாக தான் ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க. அதனால் நேர்முக தேர்வு மூலமாக உங்களுக்கு வழங்கப்பட்ட மார்க்கின் அடிப்படையிலும் அதே மாதிரி இந்த ஒரிஜினல் அனைத்துமே இது வந்து ஒரிஜினல் தானா, இதில் கட் ஆஃப் எல்லாம் கரெக்டாக வந்து இருக்கிறதுலாம் செக் பண்ணி அனைத்துமே ஃபிசிக்கல் டெஸ்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நடத்தி நம்மளுக்கு வந்து இதில் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அதிலலாம் உங்களுக்கு நாலேஜ் வந்து இருக்கா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணுவாங்க. அதெல்லாம் அந்த நாலேஜுகள்லாம் இருந்தது அப்படின்னா கட்டாயம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இந்த வேலையில் செலக்ட் வந்து ஆகிடுங்க. இதன் அடிப்படையிலாம் செலக்டும் வந்து பண்ண போகிறாங்க. நிறைய எதிர்ப்புகள்லாம் இருக்குது. இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் எப்படி நடத்த போகிறாங்க, இது மாதிரியெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி நடக்க போகிறோம், அது மாதிரியெல்லாம் நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருந்தது. அதனால் என்னென்ன டாக்குமெண்ட்டுகள்லாம் தேவைப்படுது, இது மாதிரி வெயிட் பண்ணியிருந்த அனைவருக்குமே வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான அப்படி தான் இதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்திங்கன்னா அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்க அடுக்கடுக்காக அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருக்க அனைத்து தேர்வாளர்களுக்குமே வந்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக ஒரு முக்கியமான தகவல் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. இன்றைக்கும் ஒரு 5-6 மாவட்டங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் ஆக போகுது அப்படின்றது அஃபீஷியலாகவே தகவல் வெளியாகி வருது. அனைவருக்குமே வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான அப்டேட் தான். இருந்தாலும் யாருக்கு அப்டேட் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த தென்காசி, சேலம், கரூர் இந்த மாவட்டங்களுக்கு அப்டேட் வந்து வெளியிட போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இப்போ அஃபீஷியலாகவே அந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கால் பண்ணி இது மாதிரியெல்லாம் வந்து கேட்குறாங்க. பார்த்தீங்கன்னா கட்டாயம் அவங்க வந்து டிஆர் ஆப்ஷனில் கிடைத்த தகவலின் அடிப்படையில் வந்து நிறைய கமாண்டுகள்லாம் தெரிவிக்கிறாங்க. இந்த மாவட்டத்துக்கெல்லாம் ரிசல்ட்டு அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க. இன்றைக்கி வெளியிட போகிறாங்க. வெயிட் பண்ணுங்கள். உங்களுடைய மாவட்டத்துக்கு ரிசல்ட் வந்திருக்கா அப்படி தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல் கீழே லிங்க் இருக்குது. நீங்கள் எந்த மாவட்டம் அப்படின்னு தான் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட் வந்திருக்கா அப்படி தான் தெரிஞ்சுக்கோங்க. அந்த ரிசல்ட்டில் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க, அடுத்த ப்ராசஸிங் வந்து என்னென்ன ப்ராசஸிங் நடக்க போகுது அப்படின்ற மாதிரிலாம் பெரிய சந்தேகத்திலே வந்து இருக்காங்க இல்லையா? உங்களுக்கு வந்து சந்தேகம் அப்படின்னா ஏற்கனவே நிறைய மாவட்டத்தில் இருந்திருக்காங்க, எப்படி நடத்துகிறாங்க அப்படி மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு ஒரு ஈஸியாகவே இருக்கும் இந்த நேர்முக தேர்வு. இந்த வேலைக்காக வந்து பார்த்தீங்கன்னா அனைவருமே அப்ளை பண்ணி நேர்காணல் வெயிட் பண்ணியிருக்காங்களே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் செலக்ட் ஆகிட்டு அடுத்த ப்ராசஸிங் என்னென்ன ப்ராசஸிங்லாம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணியிருந்த நிலையில் ப்ராசஸிங் பொறுத்தளவுக்கு அனைவருக்குமே தெரியும். நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அடுத்த 1 வீக்லேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில லெட்டர் வரும், அப்படி இல்லை எஸ்எம்எஸ் மெயில் மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன்களை வந்து வரும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் அடிப்படையில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா
டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து என்னைக்கு நடக்க போகுது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே தெரியும். அதில ப்ராப்பராக முடிக்கணும். ஸோ அந்த ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டாக்குமெண்ட் வந்து அனைத்துமே ஒரிஜினல் வந்து இருக்கா? எதனா மிஸ்டேக் வந்து இருக்கா? இது மாதிரியெல்லாம் பார்த்தீங்கன்னா அனைத்துமே செக் பண்ணுவாங்க. அதேமாதிரி நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாக பதிவு பண்ணியிருக்கீங்களா? அப்படின்றவும் செக் பண்ணுவாங்க. ஸோ இதன் அடிப்படையில் தான் அனைவருமே செலக்டும் வந்து பண்ணுவாங்க. இந்த வேலைய பொறுத்தளவுக்கும் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து ஏற்கனவே பண்ணாங்க இல்லையா? இவங்க ஏற்கனவே உங்ககிட்ட டாக்குமெண்ட் எல்லாம் வாங்கியிருப்பாங்க. ஜெராக்ஸு அந்த ஜெராக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட வந்து இருக்கா? அப்படின்ற ஒரிஜினல் அனைத்துமே வந்து வைத்திருக்காங்களா? நெறைய பேருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேலையில முன்னுரிமையும் வந்து குடுத்துருக்காங்க இல்லையா? முதல் பட்டதாரி சான்றிதழ் இதெல்லாம் வந்து குடுக்கணும். அதே முன்னுரிமை அடிப்படையில வழங்கக்கூடிய அனைவருக்குமே இந்த டாக்குமெண்ட் எல்லாம் கட்டாயமா இருந்து ஆக வேண்டும். அதே மாரி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆதரவற்ற விதவைகள், கணவனால் கைவிடப்பட்டவர்களுக்கும் முன்னுரிமை வந்து வழங்கியிருந்தாங்க. அதுக்கான சான்றிதழ்களும் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து வைத்திருக்கணும். இதெல்லாம் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து கேட்பாங்க. இந்த அனைத்து ஒரிஜினலும் நாம் வந்து வைத்திருக்கணும். எதனா மிஸ்டேக் இருந்தது, எதனா டாக்குமெண்ட் இல்ல அப்படின்னா, கட்டாயம் ரிஜெக்ட்டு பண்ணிடுவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த வேலையில அதே மாரி இன்னொரு ஃபிசிக்கல் டெஸ்டிங் வந்து இருக்கும். பார்த்தீங்கன்னா, அனைவருக்குமே தெரியும். இந்த வேலையில நெறைய எடை போடுறது. மக்களுக்கு பொருட்கள வாங்கும் எவ்வளோ கணக்கு வழக்குகள் அனைத்துமே வந்து இருக்கும் இல்லையா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இது மாதிரியெல்லாம் பேசிக்காவே உங்களுக்கு வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் வந்து குடுப்பாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். அனைவருமே எதிர்பார்த்த மாரி இந்த டெஸ்டிங்லாம் வந்து இருக்கும். இது மாரி தான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து நடக்கும். அதைத் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரிசல்ட்டில நெறைய பேருக்கு சந்தேகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து இருக்கு இல்லையா? இது நிரந்தரமான ஒரு அரசு வேலையா? அப்படின்றத ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கு. இது வந்து நிரந்தரமான ஒரு அரசு வேலையா? அப்படின்னா, கட்டாயம் நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான். இருந்தாலும் நீங்க டெம்பரவரியாக 1 வருடம், 1 1/2 வருடம் நீங்க வந்து ஒர்க் பண்ற மாரி வந்து இருக்கும். அதுக்கப்புறம் தான் நீங்க பெர்மனன்ட் ஆவீங்க. இந்த வேலைய பொறுத்தளவுக்கு இது மாரி தான் வந்து அப்டேட்டே வந்து குடுத்துருக்காங்க. எதிர்பார்த்த வேலைய பொறுத்தளவுக்கு நம்ம வந்து விருப்பப்பட்டு அனைவருமே வந்து இந்த வேலைக்காக அப்ளை பண்ணி செலக்டும் வந்து ஆயிருக்கீங்க. அதுக்கான ப்ராசஸிங் வந்து நீங்க வந்து கட்டாயம் வந்து முடித்துருங்க. தெரியல அப்படின்னா ஏற்கனவே வந்து நெறைய மாவட்டத்திலாம் அப்டேட் குடுத்துருக்காங்க. அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா, கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இது மாரி வந்து பண்ணிக்கலாம். ஆனா எதிர்பார்த்த ப்ரொஃபஷனலி செலக்ஷன் லிஸ்ட்ட பொறுத்தளவுக்கு இது தற்காலிகமான செலக்ஷன் லிஸ்ட் தான். நீங்க பெர்மனன்ட் ஆகணும் அப்படின்னா, அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இது மாரி ஒரு சில டெஸ்ட்லாம் இருக்கும். அதெல்லாம் முடித்துட்டீங்க அப்படின்னா, இந்த வேலையில உங்களுக்கு கிடைத்துரும். அதே மாரி தான் தொடர்ந்து அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கு அப்டேட் குடுக்க போறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, அ திருச்சி மாவட்டத்துடைய ரிசல்ட்டு. இந்த ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, ஓரளவே உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பரு, உங்களுடைய நேமு, டேட் ஆஃப் பர்த் இது 3 குடுத்து தான் நம்மள வந்து செலக்ட் பண்ண போறாங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து செலக்ட் ஆயிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து 90, 96 பேருக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து செலக்ட் வந்து ஆயிருக்காங்க. செலக்ட் வந்து பண்ணியிருக்காங்க இல்லையா? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, 100 பேர் வந்து செலக்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இதுவும் ஃபில்டர் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா, இந்த வேலையில தற்காலிகமான செலக்ஷன் லிஸ்ட் இல்லையா? டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் எத்தனை பேர் வந்து செலக்ட் ஆகுறாங்க அப்படின்றத செக் பண்ணி நம்மளுக்கு வந்து குடுப்பாங்க. இதனால தான் இவ்வளோ பேர் வந்து செலக்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே. இன்னைக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காம நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.